இலங்கைக்கு அண்மித்த கடற்பரப்பில் நடந்த ஒரு சம்பவம் இன்று உலக அளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. நாம் எல்லோரும் அறிந்த விடயம், மார்ச் 4ஆம் திகதி இலங்கைக்கு அண்மித்த கடற்பரப்பில் ஈரானினுடைய போர் கப்பலை அமெரிக்காவினுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல் சுட்டு வீழ்த்தியது. இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 87 பேர். 32 பேரை இலங்கை கடற்படை வீரர்கள் பாதுகாத்து கோல்ட் நேஷனல் ஹாஸ்பிட்டலில் வைத்து சிகிச்சை அளிக்கின்றனர். ஆனா இப்போ அதிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்களுடைய நிலை என்ன? அவர்களுடைய விடயத்தில் அமெரிக்கா ஏதேனும் கட்டளை பிறப்பித்திருக்கின்றதா? இதற்கு இலங்கை என்ன பதில் சொல்ல போகின்றது? அப்படிங்கிற விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஹசன் நஸ்மி. அதற்கு பிறகு இன்னும் ஒரு ஈரானிய கப்பல் வந்தது. அந்த கப்பலையும் இலங்கை கடற்படையினர் அந்த கப்பலை தன்வசப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே இருந்த 200 வீரர்களையும் பாதுகாப்பாக இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். இப்போது கேள்வி என்னன்னு சொன்னா, ஈரான் சொல்ற விடயம் இது கடலில் நடந்த மிகப்பெரிய கொடூரம். இறந்த வீரர்களின் உடலையும் மற்ற வீரர்களையும் எங்களுடைய நாட்டிற்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று ஈரான் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா ஈரானுடைய அந்த வீரர்களை திரும்ப ஈரானுக்கு அனுப்பக்கூடாது, அவர்களை இராணுவ நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடும் அப்படி என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தடை உத்தரவு பிறப்பித்ததாக சில ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றது. பல வருடங்களாக இலங்கைக்கு உதவி செய்த நாடு ஈரான் சொல்வதை கேட்பதா, அல்லது உலக அரசியலில் மிகப்பெரிய அதிகாரத்தை தன்வசம் கொண்டிருக்கின்ற அமெரிக்கா சொல்வதை கேட்பதா? மிகப்பெரிய இக்கட்டான ஒரு நிலைப்பாட்டில் இலங்கை அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த விடயத்தில் நமது ஜனாதிபதி மிகவும் தெளிவாக இருக்கிறார். இப்போ இலங்கை அரசு அவர்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்க அப்படி என்று சொன்னா, கடலில் நடந்த சம்பவத்திற்கு நாங்கள் செயற்படுவது மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை காப்பாற்றி சிகிச்சை அளித்து வருகின்றோம். இந்த வீரர்களின் விடயத்தில் சர்வதேச சட்டப்படி இலங்கை அரசு முடிவெடுக்கும் அப்படி என்று பதில் சொல்லி இருக்கின்றது. சரி, இந்த முடிவு அமெரிக்காவிற்கு எதிரானதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய அழுத்தம் இலங்கையிலும் பிரயோகிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எம்மோடு தொடர்ந்திருங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.